இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது, ஒரு ஃபர்ஸ்ட் மியூசிக்க பார்க்கும்போது, "என்னடா மியூசிக் இது? இது என்ன சாங்?" அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. எந்த பாட்டு? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும்போது, ஓகே அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. எந்த முழுசா பாட்டு? பார்த்து முடிச்சதுக்கப்புறம், சுமார் தானே அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த படத்துலேருந்து இந்த பாட்டுக்கு நம்ம பயங்கரமா எதிர்பார்த்துருக்கோம். எல்லாருமே ரொம்ப ஆவேசமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டு எப்படி இருந்தா நமக்கு என்ன? நமக்கு ஏங்க படம் இப்போ எந்த பாட்டு எந்த பாட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அந்த படத்துலேருந்து வந்த பாட்ட தான் இப்ப நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். ஆனா அந்த அந்த படத்துல படத்துக்கு நடிச்சிருக்க நடிகர் அந்த படத்துல நடிச்ச நடிகருக்கு பயங்கர ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. நான்லாம் ரொம்ப ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங்ல இருக்கேன். இந்த படமாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மறுபடியும் ஆகணும் அப்படிங்கிறத நான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த எந்த ஹீரோ? படத்தோட ஹீரோ அப்படி, அந்த படத்தோட டைரக்டரும் அப்படி. எந்த அந்த ஹீரோ? எந்த கேரக்டர்? சொல்லுவீங்களா மாட்டீங்களா இப்போ? கருப்பு படத்துல இருந்து அது முன்னாடியே சொல்றதுக்கு என்ன? அடுத்த சாங் விட்டுட்டாங்க. சாய் அபியங்கர் இருக்கார்ல, ஆமா, அவரோட அவரோட மியூசிக் தான். மியூசிக். ஸோ நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் டைரக்ஷன். டைரக்ஷன். இந்த டீட்டெயில் போதும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த நம்ம பாட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேற எந்த டீடைலும் நமக்கு தெரியாது. அது அவங்களுக்கு தெரியும். ஓகே, வாங்க போய் பார்த்துக்கலாம். நல்லா கேளுங்க. ஐயோ சவுண்டை கொடுத்துட்டேன். வீட்டில் அந்த டப்பால் நாட்டிக்கோங்கள. அடி பட 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 தந்தது பத்தலையா அடிச்ச வத்தனும் மிச்சல சதற படுத்த சிங்கத்தை இழுப்பியா செய்ச்ச வத்தனும் இல்ல வா சகலடி சறுக்குனா உனக்கவே அலக்கனா அந்த திமிர் இப்ப எங்க அடா ராத் ராசைவ அடி அலற விட்டு ஆடுயவே நெக்ஸ்ட் மந்த் இன்னும் கரெக்டா ஒரு 28 டேஸ் நம்ம வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாசமே வரும்னு நினைச்சேன். ஆனா நீங்க நியூஸ் பேப்பர்ல பாத்தியா, ஜனநாயகன் படம் நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த நாளே வா. அடுத்த ஒரு நாளுக்கு அடுத்த நாள், அதாவது 23 24 25 வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். மேபி அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அததான் ரிலீஸே பண்ணி விட்டானோ இது
நிறைய பேர் இன்னும் பார்க்கல அதை, to be honest. இவளும் தான் பார்க்கல, நாமளும் தான் பார்க்கல. சொல்றேன் நிறைய பேர் இன்னும் பார்க்காம இருக்காங்க அவர் மேல உள்ள ஈர்ப்புனால. ஸோ அதனால வந்து ஆனா இன்னும் ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்ப லாஸ்ட்ல போறதுனால, லாஸ் ஆயிடுச்சுங்கிறனால அடுத்த படமும் ஒரு படம் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் ஒரு தகவல். இது 100% உண்மையான்னு தெரியல. அது எலெக்ஷன் எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்துட்டு தான் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் அவரோட ஒரு இது யோசிச்சு பாரு, எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்காங்க நம்மளை நம்பி. அவர் இது மாதிரி இப்படி ஆணுச்சுன்னா அது யாரு ஈடுகட்ட முடியாது. இல்ல, ஜனநாயகனை இப்படி வச்சு செய்யக்கூடாது. சரி ரைட் ஓகே, அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. கருப்பு சாங் எப்படி இருந்துச்சு? கருப்பு சாமி ஆன மாதிரியே ஆடினாரு. நல்லா ஆடிச்சாரு. கெட்டப் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங் இந்த படத்துக்கு. ஏன்னா ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன், அவருடைய ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கும். மூக்குத்தி நல்லா பாத்தியா? ஆமா ஆமா, மூக்குத்தி அம்மா, வீட்டுல விசேஷம், அது அப்புறமேட்டு எல்கேஜி. எல்கேஜி உண்மையில எல்கேஜி வந்து ஆவரேஜ் அப்படின்னு சொன்னா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனல். அது வந்து ஆமா, அரசியல் சம்பந்தம் இருக்கும். பட் இருந்தாலுமே அதுமே நல்லா பண்ணியிருப்பாரு. வீட்டுல விசேஷம் சூப்பர் படம் இல்ல, செம காமெடி, நல்ல கான்செப்ட் உள்ள படம். ஸோ அதனால அவரோட ஸ்கிரீன் பிளே, அவரோட இது மேல ரொம்ப ஹோப் இருக்கு. ரெண்டாவது இந்த படத்தோட இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்களா, அதை வந்து நிறைய பேர் சினி வட்டத்துல பார்த்துட்டாங்க. அதை படிச்சுட்டு பயங்கர ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. சூப்பரா இருக்கு இந்த ஸ்கிரிப்ட், யாரு பொண்ணா வச்சு பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது சூர்யா சார் தான் மூவ் பண்ணிருக்கோம்னோன்னா எல்லாருக்கும் பயங்கர ஒரு ஆசை. இந்த படத்தை இந்த ஸ்கிரிப்டை சூர்யா சார் சூப்பரா இருக்கும், ஸோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. யார் சினிமா சொல்லுவான்? ஆர்கே சுரேஷ் நினைக்கிறேன். ஆர்கே சுரேஷ் வில்லனா இருப்பார்ல, யாரு? ஆமா, ஆர்கே சுரேஷ் தானே அவர் சொன்னார். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன், செம்ம ஸ்கிரிப்ட் அது. அது வந்துச்சுன்னா சூர்யா சார் பின்னி பெடல் எடுத்து பாரு, அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும், எழுதி வச்சிங்க அப்படின்னாரு. கருப்பு படத்தோட ரிசல்ட் நான் இன்னைக்கே சொல்றேன், பயங்கர பெரிய சூப்பரா வரும்னு சொன்னாரு. ஸோ அதனால இந்த மாதிரிலாம் அங்கங்க நியூஸை கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். படம் எப்படா வரும், படம் எப்படா வரும், அடுத்த மாசம் தான் வருமா, அது ஒரு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பாட்டு அபிஷய், அது சாய் அபியங்கர் பேர் என்ன, சாய்ன்னு வச்சுக்கலாம். நம்ம இந்த அபியங்கர் வந்து மைண்ட்ல வரமாட்டேங்குது, குழப்பி இருக்கு. அதனால சாய் அபியங்கர் வந்து மியூசிக்ல ஓரளவு அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து என்ன சொல்லுவாங்க, படம் பண்ணலான்னு நான் தான் சொல்ல தெரியாம அடுத்து கால் பதிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த மியூசிக் டைரக்டர்ல நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, ஆல்பம் சாங் தான் ஹிட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு. அது பெரிய கொடுமை. அது படத்துல வர சாங்கை விட ஆல்பம் சாங் போறதெல்லாம் ஹிட் ஆயிட்டு சொன்னோம்னா ஆமாங்க அப்படிதாங்க, அப்படி சொல்லி பழகு. புருஷ பொண்டாட்டி லட்சணம் அப்படிதான் இருக்கணும். உடனே எடுத்தறிஞ்சு பேசுறேன், அதெல்லாம் இல்ல, இதுலயே தான் நல்லா ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆடியன்ஸ் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அதுக்கு இந்த இடத்துல சபையில சொல்லணும், நீங்க பவளமல்லிய சொல்றீங்க. அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். ஆமாங்க, பவளமல்லி சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன படம், ஆல்பம் சாங் விட்டாரு, நிறைய சாங் விட்டாரு, 3 ஆல்பம் சாங், அதெல்லாம் ஹிட்டு. எடுத்து கொடு, அதை விட்டு அதெல்லாம் இல்லையே அப்படின்னா என்ன அர்த்தத்தை பேசிட்டு இருக்கு நீ? சரி, இந்த படத்துல நீங்க இது ரெண்டுமே வந்து வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி ஒரு இது பாட்டு ஆர்ஜே பாலாஜி எல்லாம் வந்து பண்ணுவாரு, நாங்க 4 பேரு எங்களுக்கு அந்த சாங். அதுக்கப்புறம் இந்த சாங் தான் விட்டுருக்காங்க. இது ஓகே அவரேஜ். இது வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைம் கேட்கனால இது கொஞ்சம் இதுவா இருக்கு. அந்த சாங் இப்ப கேட்டு அது பழகிருச்சு. அதான் சொல்றேன், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஓகே அப்படின்னு. ஆனா ஆல்பம் சாங் ஹிட் ஆயிடுது, கேட்கும் போதே நல்லா இருக்கு. அது எப்படி அப்ப தனக்கு ஆல்பம்னா தனியா எடுத்து வச்சிருக்காரு ட்யூன் போட்டு, இதெல்லாம் நம்ம ஆல்பத்துல போட்டுடலாம் அப்படின்ட்டு. மோசமான ஆள் இந்த அபியங்கர் இல்ல. ஓகே கைஸ், ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, நான் எனக்கு சூர்யா சார் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப பார்த்துட்டேன், சூப்பரா இருக்கு. அடுத்த ஒரு அப்டேட்ல நாங்க திரும்ப சந்திச்சுட்டே இருக்கோம். ஏதாவது சொல்லுங்க, எல்லாத்தையும் நானே சொல்லணுமா? அப்ப எதுக்கு தான் நீ இருக்க? சொல்றேன். அந்த கெஞ்சி கேக்குறது கேளு. என்னதான் கெஞ்சி கேளு. இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா எங்க சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மத்தது நான் சொல்லணுமா? அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.